ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளால மனம் துவண்டு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில எல்லா கஷ்ட காலங்களும் முடிஞ்சு போச்சு என் செல்லமே. உன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வியாழன் நாளும் வரப்போகுது. உன் விதி மாறுவதற்கான நேரம்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? அது இதுதான் என் செல்லமே. இப்போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கான விதியையும் நீ நினைச்சது போல மாற்றி அமைக்க போறேன். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை மறப்பதற்கு நீதானே முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி மட்டும் செய்ய ஆரம்பியேன் செல்லமே. அதற்கான பலனையும் முடிவையும் உனக்கு சாதகமாக நான் தந்துடுறேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு நீ கவலைப்படவே வேணாம். காலம் எல்லா காயங்களையும் மாற்றிடும். எல்லா மனசுல இருக்கிற நினைவுகளையும் மறக்க வச்சிடும். தேவையில்லாம உன்னை பற்றி யாரும் எந்த நினைவுகளையும் சுமக்கக்கூடிய அவசியமோ அல்லது நீ அவமானப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அதை பார்த்த மனிதர்களின் மனசுல அதை பற்றிய நினைவுகளோ இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நான் மறக்கடிக்கிறேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனமுள்ளவர்களாக மாற போறாங்க. எப்போதும் யாரையும் உன் கூட நீ ஒப்பிட்டு பார்க்க வேணாம். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து மாறுபட்டதாக தானே இருக்குது. தேவையற்ற சிந்தனைகளை நீ தவிர்த்திடு. ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நீ மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது தேவையில்லாத யோசனைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் வந்து சேருமே ஒழிஞ்சு அதனால உனக்கு எந்த நல்லதும் நடக்காது. வாழ்க்கையில எப்போதும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதில்லை தானே. உன் மனசுக்குள்ள இருக்க அப்படி விடை கிடைக்காத கேள்விகளையும் யோசிப்பதை நிறுத்திடு. உனக்கு தேவைனா நான் அதுக்கான முடிவை கொடுப்பேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் அதற்கு விடையை உன் கண்களில் கூட காட்ட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நீதானே பொறுப்பேற்க வேண்டும். நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதற்கான வேலைகளை நீதான் செஞ்சு உனக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தூக்கி சுமந்து நீ என்ன சாதிக்க போற? நீ எப்போதும் புன்னகை பூத்த முகமாக இருக்கணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே தீர்வு காண முடியாதல்லவா? ஏன்னா உன்னை மட்டுமே சார்ந்தது கிடையாது அத்தனை பிரச்சனைகளும். பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் குணத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் உன்னுடைய அருமை பெருமையை மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும்னு பலவித காரணங்களோடு தான் உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் முடிவு செய்யறது கிடையாது. அவரவர்களுடைய நடத்தையும் அவரவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் தான் முடிவு செய்யுது. ஆக மனிதர்களுடைய செயலும் சொல்லும் எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் இருப்பார்கள். காலங்களும் இங்கு நிலையானது கிடையாது, காயங்களும் இங்கு நிலையானது கிடையாது. உன் மனசுல எந்த கவலையோ பாரமோ இல்லாத அளவுக்கு எல்லா காயங்களையும் ஆற்றக்கூடிய மருந்தாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். எந்த துன்பமும் எந்த பிரச்சனையும் உன்னிடம் நிரந்தரமாக தங்காமல் அத்தனையையும் நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. ஒரு பொருள் உன் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதனுடைய அருமை உனக்கு தெரியறதில்ல. அது இல்லாத போதுதானே அதை பற்றி நீ யோசிக்கிறாய். கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை எதிர்பார்த்ததெல்லாம் உன் அருகில் இருக்கும்படியும் உனக்கான சந்தோஷம் உன்னிடமே தங்கும்படியும் நான் செய்றேன். நெருங்கிய மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள் தான் மனிதனோட வாழ்க்கையில இவங்களை விட நாம சந்தோஷமா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்ன்ற உத்வேகத்தை கொடுக்கும். அதுதானே உனக்கான வெற்றியையும் உன்னிடம் வரவழைக்கும். நெருங்கின உறவுங்க கூட பிறந்தவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் எப்போதுமே போட்டி பொறாமையோடு உன்னை விட்டு அவங்க ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு உன்னை அவமானப்படுத்துவாங்க. ஆக கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யார் அவமதித்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்படாத. அவர்களை விட மிக சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கதானே உன் சாயப்பா நான் காத்திருக்கேன். உன்னுடைய கஷ்டமான விதியை மாற்றி அமைச்சு இஷ்டமான விஷயங்களை நடக்க செய்வேன்.